வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 9. இந்த ஃபினான்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் டெப்ட் டு இன்கம் ரேஷியோ பற்றி பேசியிருப்போம் அண்ட் அது கம்மியாக இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் எங்கேயாவது மேலே வரும். பட் ஆல்ரெடி டெப்ட் ட்ராப்குள்ளே சிக்கியிருக்க ஒரு இண்டிவிஜுவல் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. ஒரு நிமிஷம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஃபேக்ட் டிஸ்க்ளைமர்னு கூட வச்சுக்கோங்க. நான் ஃபினான்ஷியல் குருவோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சரோ கிடையாது. விச் மீன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண எனக்கு செட்டான டிப்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதனால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்சனல். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. டெப்ட் அதாவது கடன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே இது தப்புன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லா கடனும் தப்பில்லை. அட் த சேம் டைம் நல்ல கடனுமே ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா அது நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய மிடில் கிளாஸ் பேங்க்குக்கு போய் கடன் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது லோன் ஆப்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் தான். கிரெடிட் கார்டுன்ற வார்த்தையை கேட்டோன்னே அதெல்லாம் மோசம், யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஐ மை செல்ஃப் அண்ட் அட்டன் கிரெடிட் கார்டு யூசர். அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் இந்த சீரீஸில் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற பெரும்பாலான மக்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா பேயிங் த மினிமம் பேலன்ஸ். இது பேங்க்காரன் நமக்கு கொடுக்குற ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இஎம்ஐயாக மாற்றிட்டா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல போல் இருக்கும். பட் இந்த மினிமம் பேலன்ஸ் பே பண்ணுறதுல தான் பெரிய பிரச்சனையே. இதை ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒரு 1 lakh கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இந்த பேங்க் சொல்கிற மினிமம் பேலன்ஸை மட்டும் நான் கட்டிகிட்டே வரேன் அப்படின்னா ஒரு 2 வருஷம் பே பண்ணுற இடத்துல நான் க்ளோஸ் டு ஒரு 86,000 கிட்ட பே பண்ணியிருப்பேன். இதில் என் கடன் எவ்வளோ கழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 40,000. இன்னும் 60,000 கடன் இருக்கும். அப்போ நான் இன்னும் எத்தனை வருஷம் அதை கட்டணும்னு பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய டெப்ட் ட்ராப். ஸோ கிரெடிட் கார்டில் மினிமம் பேலன்ஸ் பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இங்கே நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸுக்கு இதுதான் ஸ்டெப் 0. உங்ககிட்ட கிரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்குன்னா அதை எப்படியாவது ஒரு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்கள். யூ கேன் டேக் ரீஃபினான்சிங் ஆர் கிரெடிட் கார்ட்லேயே ஆப்ஷன் இருக்குன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் மினிமம் பேலன்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு டெப்ட்டை வச்சுக்காதீங்க, விச் இஸ் வெரி பேட். ஏன்னா ஆவரேஜாக இந்தியன் கிரெடிட் கார்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 36% 45% பேங்க் டு பேங்க் மாறுது. அட் த சேம் டைம் நம்ம அதை ஒரு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா த மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் இஸ் 18%. அது 14% 18% வேரி ஆகுது. நான் மேக்ஸிமம் வச்சா கூட 18 தான். இதுலேயே ஹாஃப் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறது மீனிங் நீங்கள் அதிக பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. தண்டமாக வட்டி கட்டுறதுக்கு யூ ஆர் சேவிங் தோஸ் மணி. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நவ் லெட்ஸ் அஸ்யூம் நம்ம வந்து இந்த இஎம்ஐலாம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் என்கிட்ட இப்போ மல்டிபிள் இஎம்ஐஸ் இருக்குது. லைக் ஒரு ஹோம் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, ஆர் வாட் எவர் இட் இஸ். என்கிட்ட வந்து மல்டிபிள் லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் மை ஃபேவரட். அதுதான் அவலான்சி டெக்னிக். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க லோன்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் பேஸில் சார்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த லோனுக்கு இருக்கிறதுலே அதிக இன்ட்ரெஸ்ட்டோ அதில் தான் என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் எல்லாத்தையும் நான் சேனல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 4 லோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 is at 12%, 14%, 18% அப்படின்னா நான் இந்த 18% லோனுக்கு தான் என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம்மை சேனல் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு என்னோட எல்லா இஎம்ஐஸ், அதாவது மினிமம் பேயபிள் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கலாம். என்னால் ஆனால் ஒரு 55,000 வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியுன்ற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா 5,000 ருபீஸை என்னோட அந்த 18% லோனுக்கு தான் நான் வந்து ப்ரீபேமெண்ட், அதாவது எக்ஸஸ் பேமெண்ட்டாக நான் பே பண்ண போகிறேன். இந்த வகையில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெரிய கடன் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் குயிக்கராக, அதாவது இப்போ அதோட டென்யூர் ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக அது ஒரு 8 இயர்ஸ்லையோ 7 இயர்ஸ்லையோ க்ளோஸ் ஆகும். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வி வில் பி சேவிங் மோர். அது கூட வந்து சப்ஜெக்டிவ் தான், டிபெண்ட்ஸ் ஆன் லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் பர்சனலாக எனக்கு வந்து இதில் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் இந்த அவலான்சி மெத்தடோட பெரிய ட்ராபேக் என்னென்னா இதோட ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுவே நிறைய பேர் மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டியும் எனக்கு பெரிய யூஸ் இல்லைன்னு நினச்சி இதுலேருந்து வெளியில் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இதை நான் மட்டும் சொல்லலை, இதுபடி ஹார்வர்ட் ஸ்டடீஸ் கூட நடந்திருக்கு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் தான் ஸ்னோபால் மெத்தட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட 4 கடனில் எது இருக்கிறதுலே சின்ன கடன் அப்படின்னு பார்த்து என்னோட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டெல்லாம் அதுக்கு சேனல் பண்ணி ஃபஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ 4 கடன்றது 3 கடன் ஆகிடும். கொஞ்சம் குயிக்கராகவே நடந்துடும். 1 மந்தில் நடக்கலாம், இல்லை 1 இயரில் நடக்கலாம். இங்கே என்ன அட்வான்டேஜ்னா, நான் ப்ராக்ரஸ் மேக் பண்ணுறேன், அதுவும் ரொம்ப குயிக்கராக மேக் பண்ணுறேன். இது என்னோடய பிரெயின் வயரிங்கை மாற்றி இந்த ப்ரீபேமெண்ட் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக்கும்.
இப்போ இந்த 4வது கடன் முடிஞ்சிருச்சு. அப்போ அதோட இஎம்ஐ ப்ளஸ் த எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஐ வாஸ் புட்டிங் இட் ஃபார் தட். இது எல்லாத்தையும் சேர்த்து 3வது கடனுக்கு நான் சேனல் பண்ண போகிறேன். அப்போ ஆப்வியஸாக அந்த கடனும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட், இந்த எல்லாத்தோட பேமெண்ட்டையும் சம் பண்ணி செகண்ட் கடனுக்கு சேனல் பண்ணுவேன் ஆஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ். அண்ட் தென் ஐ வில் ஃபைனலி டார்கெட் த லார்ஜஸ்ட் அமௌண்ட். இந்த மெத்தடில் நான் ப்ராக்ரஸை ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டே இருக்கிறதுனால, அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி 3 கடனை முடிச்சிட்டேன்றனால, ஃபைனல் அந்த பெரிய கடன்கிட்ட போகும்போது நான் எக்ஸஸ் பேமெண்ட் மேக் பண்ணுறதுக்கு என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் ஐ வில் பி ஹைலி மோட்டிவேட்டட். ஆஸ் ஐ மென்ஷன்ட், இந்த மெத்தட் இட் வாஸ் ப்ரூவன் டு பி efficient than avalanche method for the majority of the public. இந்த 2 மெத்தட்ஸோட கால்குலேட்டர்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு எந்த மெத்தடில் செட் ஆகுன்றதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் 2 முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். உங்கள் லோனுக்கு ப்ரீபேமெண்ட் பண்ணால் பெனால்ட்டி, இல்லை சொன்ன டென்யூருக்கு முன்னாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து பெனால்ட்டி போடுவோன்ற மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் அது உங்களுக்கு தான் தெரியும். இன்கேஸ் அதுக்கு லீகல் ரெமெடி வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2வது, ஸ்னோபால் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களா இருக்க போகிறீங்க அப்படின்னா, 4வது கடன் முடிஞ்ச உடனே அந்த இஎம்ஐ சும்மா தானே இருக்குது, அதை வச்சு நான் இன்னொன்று ஒரு இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்ற லூப்குள்ளே மாட்டிக்காதீங்க. அது உங்களை டெப்ட் ட்ராப்குள்ளேருந்து வெளியில் வர விடவே விடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த 4வதுலேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. 3வது 2வது நகர முடியாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் திஸ் அண்ட் ஹேண்டில் திஸ் சினாரியோ கேர்ஃபுல்லி. 2வது டிப், ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது. இதுவும் நான் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி கிரெடிட் கார்ட்ஸை சுற்றி தான் இருக்கும். இந்த மேட்டரில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் கிரெடிட் கார்டில் இஎம்ஐயோ இல்லை வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸோ நான் எடுத்தது கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க சில பேர் இதுலேருந்து மாட்டி வெளியில் வந்ததை வச்சு தான் நான் இந்த டிப்பை நான் ஆக்சுவலாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் வித் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் டெப்ட் இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் ஆர் அரவுண்ட் ஈவன் நீங்கள் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணால் கூட க்ளோஸ் டு 14 to 18% ஃப்ளோட் ஆகும். வெரஸ் ஒரு பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவில் இருக்கும்னா க்ளோஸ் டு 10லேருந்து 12 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சேவ் பண்ணுற 2 to 3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். என்னோட சஜஷன் என்னென்னா, எப்படியாவது உங்களோட சிபில் ஆர் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து take one personal loan and close all of this credit card debts in one shot. And then இந்த personal loan-ஐ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண avalanche or snowball method மூலமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி கிரெடிட் கார்டு லோன் எடுத்து அந்த இஎம்ஐ ட்ராப்குள்ளே மாட்டுறீங்கன்னா, ஐ எம் சாரி டு சே திஸ், யூ நீட் பெட்டர் ஸ்கில்ஸ் டு ஹேண்டில் இட். கிரெடிட் கார்டுன்றது ஒரு 2-edged sword. அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா யூஸ் பண்ணுறவங்கள தான் அது அதிகமாக பாதிக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிற வரைக்கும் கிரெடிட் கார்டுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருங்க. எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் கிட்ட போகாதீங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், இந்த கிரெடிட் கார்டை என்னால் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது. இதில் இந்த பட்ஜெட்டிங் அண்ட் நிறையா திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அண்ட் உங்களுக்கு நீட் இருக்குன்னா மட்டும் கிரெடிட் கார்டு கிட்ட வாங்க. இல்லைனா அதுலேருந்து தள்ளி இருக்கிறதே பெரும்பாலானவங்களுக்கு நல்லது தான். 3வது ஸ்டெப், நம்ம வாங்குகிற கடன் நல்ல கடனா இல்லை கெட்ட கடனான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. என்னோட லைஃப்பில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கடன் வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று இன்னும் எனக்கு ஆக்டிவாக இருக்குது, விச் இஸ் மை ஹோம் லோன். அதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கேன். அண்ட் நடுவில் ஒரு வாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கான லோன், அதை நான் ரொம்ப குயிக்காகவே முடிச்சிருக்கேன். ஒரு ப்ராப்பர் நீட் ஆர் பிளான் வச்சு நீங்கள் அந்த கடனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம அதை ஒரு குட் லோன் கீழே கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எந்த ஒரு காரணத்துலேயும் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கான இஎம்ஐயோ இல்லை ஹோம் அப்ளையன்சஸ், ஈவன் ஹெட்செட், இதெல்லாம் வந்து நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவுட்ரைட் பேட் இஎம்ஐஸ் தான். இன்ஃபேக்ட் ஒரு டெப்ரிஷியேட்டிங் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இஎம்ஐயாக ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா திங்க் ட்வைஸ் ஆர் ஈவன் 4 times 5 times எவ்வளோ வேணாலும் யோசிச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஈல்டு வரணும். லைக் ஒரு ஏதோ ஒரு ஏர்னிங்காக நீங்கள் வாங்குறீங்க, ஒரு கேமரா வாங்குறீங்க, அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு கார் வாங்கி நீங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஃபைன், யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் அவுட் ஆஃப் இட். பட் மற்றவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணணும், எல்லாருக்கிட்டே இருக்குது அதனால என்கிட்டயே இருக்கணுன்றது ஒரு ரீசனுக்காக ஐஃபோன் வாங்குறதுக்காகவோ இல்லை ஒரு கார் வாங்குறதுக்காகவோ நீங்கள் ஒரு கடனில் போய் உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அவுட்ரைட் பேட் இஎம்ஐ. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லோன் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கணும். இட் குட் பி பெட்டர் ஏர்னிங் ஆர் உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா we can classify it as a good debt, நல்ல கடன். இல்லை அது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் தான் கொடுக்க போகுது, உங்களோட இம்பல்சிவ் பையிங்கில் தான் நீங்கள் வந்து இந்த இஎம்ஐக்குள்ளே மாட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளாஸிஃபை தெம் அஸ் பேட் டெப்ஸ். வெளியில் வாங்க, அட் த சேம் டைம் திரும்ப இந்த மாதிரி கடனுக்குள்ளே மாட்டாமல் இருக்கவும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமார்டைசேஷன் ஸ்கெடியூல். ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்க எத்தனை பேருக்கு இந்த டேர்ம் தெரியுன்றது எனக்கு தெரியல. பட்
இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ரேர் டேர்ம் தான். நிறைய பேர் இந்த டேர்மை வந்து புதுசாக தான் கேள்விப்படுறாங்க. இது என்னன்னா, நான் இப்போ ஒரு ஹோம் லோன் எடுக்கிறேன், என்னோட பிரின்சிபல் அதை நான் எத்தனை வருஷத்துக்கு கட்ட போகிறேன்றதை பொறுத்து பேங்க் எனக்கு ஒரு இஎம்ஐயை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ மந்த்ஸுக்கு நீங்கள் இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்க போகுது. இதுதான் அமார்டைசேஷன் ஸ்கெடியூல் கிவன் பை த பேங்க். இந்த அமார்டைசேஷன் ஸ்கெடியூல் எப்போவுமே பேங்க்குக்கு தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக ஃபஸ்ட்டு இருக்கும். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு 20 years லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 yearsலேருந்து 15 years வரைக்கும் என்னோட இஎம்ஐயில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும். நான் ஒரு 10 வருஷம் கட்டி முடிச்சிருப்பேன், ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட்டோட பெரிய பகுதியை தான் கரைச்சிருப்பேனே தவிர அசலில் வந்து பெருசாக கரைஞ்சிருக்காது. இது ஏன்னா இப்படி தான் பேங்க்கால் மணி மேக் பண்ண முடியும். நம்ம இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டராக ட்வீக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வித் ரெஸ்பெக்ட் டு டென்யூர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மணி, இது ரெண்டுத்துலையுமே நம்மளால் பெரிய சேவிங்ஸை பார்க்க முடியும். என்னோட மந்த் 1 இஎம்ஐயில் நான் ஒரு 10,000 கட்டுறேன் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 1,200 மட்டும்தான் என்னோட இஎம்ஐக்கு போகும். பேலன்ஸ் 8,800 வட்டிக்கு போகும். இந்த டேர்மில் தான் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு இது போக போகுது. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மாதிரி இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 இருக்குது, நான் வந்து 10,000 கட்ட வேண்டிய இடத்துல 13,000 கட்டுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு 10,000 இஎம்ஐ படி போக வேண்டியது ஆப்வியஸாக அமார்டைசேஷன் ஸ்கெடியூல் படி தான் போகும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா 3,000 இருக்குது பார்த்தீங்களா, அது டேரெக்டாக அசலுக்கு போகும். இதில் என்ன நல்ல விஷயம்னா, நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு வரப்போகிற வட்டி இந்த 3,000 கம்மியான ஒரு அமௌண்ட்லேருந்து வட்டி வரும். அப்போது அது ஒரிஜினல் அமார்டைசேஷன் ஸ்கெடியூலில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3,000 உங்களோட அசலில் டைரெக்டாக கழிக்கிறதுனால இந்த சைடில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டே வரும். விச் மீன்ஸ் லாங்கர் டேர்மில் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவீங்க அண்ட் உங்களோட டென்யூரும் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும். உங்களோட ஒரு லோனோட டென்யூர் குறையுதுனாலே நீங்கள் அங்கே மணி சேவ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸல் ஷீட்டும் நான் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை உங்களோட கூகுள் டிரைவுக்கு காப்பி பண்ணிவிட்டு யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். இந்த அமார்டைசேஷன் ட்வீக்கில் கூட 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஸ்டெப் அப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 5% மோர் தென் த இஎம்ஐ பே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதே ப்ராக்டிஸை எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்னோட 10,000 லோனில் நான் 5% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா விச் இஸ் சம் வாட் அரவுண்ட் 500 rupees, நான் 10,500 கட்டுவேன். செகண்ட் இயரில் இந்த 10,500லேருந்து ஐ வில் பி இன்க்ரீஸிங் 5% மோர். இந்த லாஜிக்கில் இது போயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து நம்மளோட டோட்டல் டென்யூரை பை 7 years 8 years கூட ஈஸியாக கரைச்சிரும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு சேவ் ஆகும் அண்ட் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம டெப்ட் ஃப்ரீயாக வெளியிலேயே வந்துடலாம். இன்னொன்று மெத்தட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, நான் ஒரு இஎம்ஐ எடுக்கிறேன். இப்போ இந்த ஹோம் லோன் நான் எடுத்திருக்கேன்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட்டோட மினிமம் 10% நான் அதிகமாக கட்டணும் ஒரு மந்த்து. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை தான் நான் சூஸே பண்ணுவேன். இப்போ எனக்கு பேங்க் வந்து ஒரு 40,000 நீங்கள் மந்த்லி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 10% மோர் டு தட் நான் 44,000 என்னால் கட்ட முடியும்னா தான் அந்த அமௌண்ட்டை நான் சூஸ் பண்ணுவேன். இல்லை என்னால் மொத்தமே 40,000 தான் கட்ட முடியும்னா என்னோட லோன் அமௌண்ட்டை நான் குறைக்க தான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரிக்குயர்மெண்ட்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இதுதான் என்னோட பர்சனல் ரூல். இது எல்லாருக்கும் செட் ஆகும் நான் சொல்லலை. அகெயின் இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இப்படி சூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறையா ஷீட்ஸ் அண்ட் இமேஜஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். இதை ரொம்ப குயிக்காக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் எங்கெங்கே போகுதுன்றதை ட்ராக் டவுன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டென்யூர், வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் அதில் பேட் டெப்ஸ்லாம் இருக்குன்னா அதை ரெப்பிட்டேட்டிவாக பண்ணாமல் இருக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ அதுலேருந்து வெளியில் வர முடியுமோ வந்துட்டு அதெல்லாம் அவாய்டே பண்ணிவிடுங்க. மூணாவது, உங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸை சீக்கிரமாக அடைக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் இன்ட்ரெஸ்ட்ன்ற பேரில் நம்மளோட பணத்தெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நாலாவது முக்கியமான விஷயம், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டே இருங்க. என்னோட ஹோம் லோன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸ் அண்ட் அதை வச்சு நான் எப்படி ஒரு பெட்டர் லெண்டரை கண்டுபிடிச்சேன்றதும், நான் எந்த பேங்க் நேமும் ரெஃபர் பண்ண போகிறது இல்லை. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் இந்த ப்ரீ பேமெண்ட்டுக்கு பெனால்ட்டி வச்சிருக்காங்க. ஆஸ் லோ அஸ் 1%. அவங்க அதை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் 1% எவ்வளோ டிஃபரன்ஸ் மேக் பண்ணுன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால அந்த மாதிரி லோன்ஸை நீங்க எடுக்க போறீங்கன்னா ட்ரை டு அவாய்ட் them. நம்ம ஊர்ல இருக்கிற நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல இந்த ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டின்றது கிடையாது. நீங்க லோன் வாங்கின 6 monthsக்குள்ள மொத்த கடனையும் கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை உங்க கையில கொடுத்துருவாங்க. இந்த 6 months எதுக்கு சொன்னேன்னா, ப்ராசஸிங் டைம்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்ல அதுக்கு ஒரு பெனால்ட்டி சார்ஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது எந்த பேங்க்லயுமே நல்லிஃபை ஆகல. 6 monthsக்குள்ள உங்களால ஃபுல் அமௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆப்வியஸா லோன் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அகெயின் இட்ஸ் பர்சனல் சாய்ஸ். ரெண்டாவது டிப், ஹோம் லோனோ இல்லை ஈவன் உங்களுக்கு ஒரு கார் லோனே கூட எடுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேங்க்குக்கு நீங்கள் டைரெக்டாக போங்க. எந்த லோன் ஏஜென்ட்டோ மிடில் மேன் வச்சு போகாதீங்க.
ஏன்னா பேங்க்கு உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட நீங்கள் மிடில் மேன் வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 0.1%, 0.5% அதிகமாக தான் இருக்கும். இதை நான் நிறையா கேசஸில் ஹேண்டில் பண்ணி டைரெக்டாக பேங்க் போகிறதுனால ஆல்மோஸ்ட் 1% வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கம்மியாகவும் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கன்வீனியன்ஸை ஓரம் கட்டிட்டு பேங்க்குக்கு டைரெக்டாக போங்க. அந்த 1% உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல சேவிங் கொடுக்கும். இந்த கடனெல்லாம் பற்றி பேசும்போது நான் ஒரு ஷோரூம் அண்ணா கிட்ட பேசின கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக எனக்கு அது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. என்னோட புது வீட்டுக்கு சில அப்ளையன்சஸ் தேவை. அதை வாங்குறதுக்கான ஹாட் கேஷ் என் கையிலையும் இருக்குது. நான் இந்த இஎம்ஐக்குள்ளேயும் போகல அப்படின்னு வச்சுருக்கேன். அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நான் நெட் கேஷ் கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா, ஈவன் நான் கார்டில் பே பண்ணி கூட அதுக்கப்புறம் நான் அதை ஃபுல் பேமெண்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது கார்டு ஆஃபர்ஸோ இல்லை ஃபுல் கேஷ் பே பண்ணுறதுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குன்னா எனக்கு கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு அவர் சிரிச்சிட்டே ரொம்ப கேஷுவலாக சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பொருளும் தேவை, உங்ககிட்ட காசும் இருக்குது, நான் ஆஃபர் கொடுக்கலனாலும் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் ஆஃபர் கொடுக்கணும். இதை கேட்டுட்டு அவர் நகர்ந்துட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அவர் என்னை கிண்டல் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. லேட்டர் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, கடைகளில் ஆஃபர்னு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத பொருளை உங்கள் தலையில் கட்டுறதுக்கு தான். எந்த கடைக்காரங்களும் நமக்கு சேரிட்டி பண்ணுறதுக்காக ஆஃபர் கொடுக்கல. இதை தான் அவர் அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அந்த கடை பேர் நான் இந்த வீடியோவில் சொல்லலை, பட் அது வலசரவாக்கத்தில் ஒரு மால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை. நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா நான் எந்த கடையை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை பர்சனலாக ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் எல்லா எங்கேஜ்மெண்ட்டையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சென்னையில் டிராஃபிக் வர கொஞ்சம் மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயாவது போகிறீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்ப பாருங்கள். அண்ட் டிரைவ் சேஃப், வேர் ஹெல்மெட் அண்ட் சீட் பெல்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய். சென்னையில் வெயில் அடிக்குது, தண்ணி குடிங்கன்னு சொன்னால் மறுநாளே மழை பெய்யுது.